சுவாமி சரணம். சுவாமி சரணம் ஐயப்பா. அனைத்து ஐயப்ப உறவுகளையும் வணங்கி இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து ஐயனுக்காக நோம்பிருக்கிற அனைத்து ஐயப்பக்தர்களும் மனதில் எழக்கூடிய சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுப்பதற்கு தான் இந்த வீடியோ பதிவை நம்ம பதிவிடுற பகவானே. ஏன்னா மாலை அணிந்து விரதம் இருக்கிற கன்னிச்சாமிமார்கள், பல சுவாமிமார்கள் தொடர்ந்து நமக்கு எங்களுடைய சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் சன்னதி மூலியமாகவும் தொலைபேசி வாயிலாகவும் நிறைய சந்தேகங்களை கேட்டு வராங்க. அவங்களுக்கான விளக்கம் இந்த ஒரு வீடியோ இருக்கும்னு நம்புகிறோம் பகவானே. முதல்ல சபரிமலை ஐயப்பனுக்கு முக்கிய விரத முறையாக நம்ம கடைப்பிடிக்கக்கூடியது ஒரு மண்டல காலம் விரதம். சபை நிறைய பேர் அரை மண்டலம் காமண்டலம் அப்படின்றாங்க, 10 நாள் மாலை போட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு முழு பலனும் கண்டிப்பாக கிடைக்காது என்பது சத்தியமான உண்மை பகவானே. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க பகவானே. வருடத்திற்கு 12 மாதங்களில் 2 மாதங்கள் நம்ம ஐயனுக்காக விரதம் இருக்கிறோம். நம்ம ஐயனுக்கு விரதம் இருக்கணும் என்ற ஒரு விஷயத்தை காட்டிலும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த விரத முறைகள் ஒரு பக்க பலமாக இருக்கிறதுன்னு முதல் நம்புங்க பகவானே. ஏன்னா குளிர்ந்த நீராடி இருவேளையும் குளித்து 108 சரணங்களை கூறி வரும்பொழுது நமக்கான உத்வேகம் அடுத்த 10 மாதங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் பகவானே. அதனால் தயவு கூர்ந்து அனைவருமே ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கணும். அதே போல் குளிர்ந்த நீரில் தான் நீராடணுமா? கண்டிப்பாக பகவானே, முடிந்த வரை நீங்கள் குளிர்ந்த நீராடுறது தான் ரொம்ப சிறப்பு. ஒருவேளை வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிறைய சுவாமிமார்கள் இருப்பீங்க, அவங்க எப்படின்னா கண்டிப்பாக வெந்நீரில் குளிச்சிக்கலாம் பகவானே. ஏன்னா அங்கே -டிகிரியில் குளிர் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கு நீங்கள் வெந்நீரில் பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. இது முடியாத பட்சத்துக்கு தான் பகவானே. ஏன்னா பக்தருக்கு ஒரு ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா விதத்துக்குமே அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தயவு செய்து முடிந்த வரை நீங்கள் குளிர்ந்த நீரில் நீராடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. சுவாமி, எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, எனக்கு காய்ச்சல் இருக்குது, டாக்டர் வெந்நீர் தான் குடிக்க சொல்லியிருக்காருன்னா தாராளமாக குடிச்சிக்கலாம் பகவானே. ஏன்னா இப்போ உங்களுக்கு பருவநிலை மாற்றங்கள், மழை காலங்கள் இப்படி மாறி வெயில் காலங்கள் மாறி மாறி வந்துட்டுருக்கனால இந்த நேரங்களில் சில சுவாமியார்களுக்கு உடனே உடல் ஒத்துக்கிறாது. அப்படி உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெந்நீரில் குளிக்கலாம், சரிங்களா? அடுத்து சாமி, நான் சோப்பு போட்டு குளிக்கலாமா அப்படின்னு சுவாமிகள் கேட்குறீங்க. பகவானே, சோப்பை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சாமி, நான் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப டஸ்டான இடத்துல வேலை செய்கிறேன், அப்போ எனக்கு இப்படி சோப்பு போட்டு குளித்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தனிப்பட்ட முறையில் நீங்கள் சோப்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீகக்காய் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு பகவானே. ஏன்னா அதற்கு மேலே வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சீவக்காய் யூஸ் பண்ணுறது உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், சரிங்களா? அதே போல் அடுத்து பார்த்திங்கன்னா சாமி, திருமண நிகழ்வுகள், காது குத்து, கிடா வெட்டுதல், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் சொந்தக்காரங்க வைக்கிறாங்க, அதுக்கு செல்லலாமானா பகவானே, ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விட்டோம் அப்படின்னா சுக துக்கங்கள் இரண்டுமே நமக்கு சரிசமம் தான். கண்டிப்பாக நீங்கள் போவதை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. ஏன் அப்படின்னா அந்த இடங்களில் போகும்போது நம்மளுடைய மனநிலைகள் எந்த சூழ்நிலையிலும் மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால அதை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பகவானே. ஏன் மனநிலை அப்படிங்கும்போது நம்முடைய மாலை அணிந்து ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கும்போது நமக்கு அனைத்துமே சரிசமமாக தான் பார்க்கணும்னு தான் ஒரு விதிமுறை இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், ஒருவேளை நீங்கள் கட்டாயம் அந்த இடத்துல போய்த்து ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மாளிகைபுரங்களையோ மற்றவர்களையோ அனுப்பி வைங்க. ஆனால் உணவு அருந்தக்கூடாது, அங்கே போய் நீங்கள் அந்த உணவுகளை அருந்தக்கூடாது. இது கட்டாயம் நீங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விதிமுறைகள், சரிங்களா? அடுத்து சாமி, நான் மருத்துவமனையில் மாலை போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணியிருந்தேன், இரத்த பரிசோதனை செஞ்சுருந்தேன். டாக்டர் எனக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருந்தாரு. மீண்டும் என்னையை பிளட் எடுக்க வர சொல்லிக்காரு பகவானே. பிளட்டு கொடுக்கலாமா டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் பகவானே, தவறு எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம பெருவழி பயணத்தை தொடங்க முடியும். உடல் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா பெருவழி பயணத்தை கண்டிப்பாக தொடங்க முடியாது. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக மருத்துவமனைக்கு செல்லலாம், அதில் எந்த தவறு கிடையாது பகவானே. இப்போ வீட்டில் ஒருத்தருக்கு, உங்கள் குழந்தைகளுக்கோ உங்கள் மனைவிக்கோ உடல்நிலை சரியில்லை, அதுக்காக நான் மாலை போட்டிருக்கேன், என்னால் நான் மருத்துவமனைக்கு வரக்கூடாதுன்னு அப்படிலாம் கிடையாது பகவானே. தன்னுடைய வீட்டில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக மருத்துவமனை போய்த்தான் ஆகணும், தவறு கிடையாது பகவானே. விரத முறை என்பது நம்ம சரியான வழியில் கடைப்பிடிப்பது தான். அதற்கான ஒரு அவசரத்துக்கெல்லாம் நம்ம விதிமுறைகளை
சற்று தளர்த்தி தான் ஆகணும் பகவானே. அது எந்த மாற்று கருத்து கிடையாது. இப்போ இருக்கிற ப்ராக்டிக்கலுக்கு நான் பேசுகிறேன். சரிங்களா பகவானே? அதே போல் சினிமாவுக்கு போகலாமா? தயவு செய்து போகக்கூடாது. தியேட்டரில் போய் இப்போ நிறைய சுவாமிகள் படம் பார்க்குறத நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தயவு செய்து படங்கள் பார்க்கக்கூடாது. ஐயன் சார்ந்த சிந்தனைகளும் ஐயன் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் இந்த ஒரு மண்டல காலம் விரத முறைக்கு நம்ம சிந்திக்கணும் தவிர மற்ற எந்த சிந்தனைகளும் நமக்கு வரவே கூடாது. முக்கியமாக பிரம்மச்சாரிய விரதம் ரொம்ப 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 முக்கியமானது. நீங்கள் உணவு அருந்துகிற விஷயங்களில் ஒரு நேரம் சாப்பிடலாமா, இல்லை ஒரு நேரம் மட்டும் உணவு அருந்தலாமா அப்படின்னு நிறைய சுவாமி கேட்குறாங்க. பகவானே, சபரிமலை ஐயப்பன் என்பது அன்னதான பிரபு. அந்த அன்னதான பிரபுக்கு 3 வேளையும் சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை உணவருந்துறது சிறப்பு தான். ஆனால் உடல் ஒத்துழைப்பு இருக்கணும்ல பகவானே. நிறைய பேர்த்துக்கு சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, அவங்களால சாப்பிடாமல் இருக்க முடியாது. அப்படின்னும்போது தவறு எதுவும் கிடையாது. தாராளமாக உணவு அருந்திக்கலாம். அதில் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது பகவானே. சரிங்களா? முடிந்தளவு ஒரு மண்டல கால விரதத்துக்கு ஒரு நேரம் உணவருந்தி ஐயனை தரிசிப்பதும் சிறப்பு. முடியாதவர்கள் உணவு அருந்தி கொள்ளலாம். சரிங்களா? அதே போல் கெடா வெட்டு கோயில்களுக்கு, சரிங்களா, இப்போ கெடா வெட்டுற கோயில் நிறையா கோயில் இருக்குது. அந்த கோயிலை போய் அங்கே தரிசனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பகவானே, இறைவன் என்பவன் எல்லாற்றுக்கும் சரிசமமான ஒரு நிகர் தான். இது அசைவ கோயில், இது சைவ கோயில் அப்படின்னு நம்மளாக பிரிச்சுக்கிட்டு தவிர இறைவன் யாரையும் பிரிக்க வைக்கலை பகவானே. முடிந்தவரை எல்லா கோயிலுக்கும் நீங்கள் தரிசனம் செய்ய போகலாம். ஏன்னா ஒரு சாமி மாதிரி கேட்டார், சாமி இந்த மாதிரி மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோயில் அங்கே கெடா வெட்டுவாங்க, அந்த கோயிலுக்கு செல்லலாமா? பகவானே, அவரும் சிவனோட அவதாரம் தான். அதனால் தாராளமாக நீங்கள் செல்லலாம், தவறு கிடையாது. சரிங்களா? அப்போ உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தொடர்ந்து மாறி மாறி கேட்குறீங்க. உங்களுக்கான விளக்கத்தை நம்ம கொடுத்துருக்கோம் நினைக்கிறோம் பகவானே. இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக நம்மளுடைய சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் சன்னதியில் இணைஞ்சு உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் பகவானே. அதே போல் ஐயன் சார்ந்த பதிவுகளை வீடியோ பதிவுகளாக பார்க்கணும். சபரிமலை சன்னிதானத்தில் தற்போதைய கூட்ட நிலவரங்கள் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கணும், நம்மளுடைய சரணத்தால் சகலம் நடக்கும் யூடியூப் சேனல் வாயிலாகவும் நம்ம நிறையா வீடியோ வெளியிட்டிருக்கோம். தாராளமாக நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். கீழே உங்களுக்கான அந்த லிங்கை கொடுத்துருக்கோம் பகவானே. அதே போல் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் எப்பொழுது வேணும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு விளக்கம் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பகவானே. சுவாமி சரணம். சுவாமி சரணம் ஐயப்பா.